caretaker for us. எல்லாமே पूरा मौला हमारा पूरा खाना पीना रहना खाना सब he's in charge. caretaker बोला है ना उसका. अंतल मौला अंतल हक. He's the real one. He's the real one. So they are recording my answers. So Allah is really truth. Whatever we say is the truth, because Allah is truthful. Antal Mawla, Antal Haq. Laisal Mawla illahu. Avada mari yaar haq avada mari yaar Allah Mawla vai illappa. Allah tavara. Kisra Allah kisra koi Mawla. Iske baad kya? Antal Hadi. Antal Hadi. He is the one who takes us to the right path. Hidayat dene wala. அவர்தான் நல்ல வழியை காட்டுறது, கரெக்டான வழி காட்டுறது இல்லையா? Until about the truth. So when you go into the right path, you will reach the truth. Truth is Allah. Next. Antal Nasir. Antal Nasir. Antal Moti. Moti. கொடுக்கிறவர். அள்ளி அள்ளி கொடுக்கிறவர் யாரு? அல்லாஹ் தவிர வேற யாரு இல்லை. மூத்தி அத்தா करने वाला, देने वाला, giver. Only Allah only can give. Risk हो, पैसा हो, कमाई हो, सेहत हो, तंदुरुस्ती हो, हयात हो, मौत, everything Allah only gives. लिया. So we say अंतल मोती अंतल हक. நீதா கொடுக்கிறவ, நீதா எனக்கு பாரு, நீதா இல்லாம எனக்கு பார்த்து எந்த கேட்டாலும் இந்த the money I get related to Allah because He's the truth. So whatever gift or ni'mat you receive, ஏதாவது கிடைக்கிறதுன்னா நேரா அது அல்லாஹ் ரிலேட் பண்ணணும். அதான் கரெக்ட். That is how you reach truth, Allah. Next என்ன? Antal Mulki. அப்புறமா Antal Malik. He is the owner. We are owner of a house. சும்மா செத்துட்டா அப்புறம் ஓனர் கிடையாது. அது மேல 4 பேர் வரும், 20 பேர் வரும், 30 பேர் வருவாங்க. So nothing is ours. இந்த உலகத்துல ना पैसा, ना माल, ना दौलत, ना जमीन, ना जायदाद, ना कुछ, ना बाप, ना बेटा, ना बच्चे, ना कुछ, ना वाइफ, ना कुछ. Nothing is ours. Allah's. Antal Malik. Everything owned by you. I am nothing before you. Antal. You are the truth. Next. Antal Nasir. You are the help giver. You are the help giver. Anything, any problem, Allah, Nasir, நீ தான் ஹெல்ப் பண்றோம். எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டேன், ஐயோ அல்லாஹ் அந்த நாசு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவர் தான் ஹெல்ப் பண்றது. எதுவுமே எந்த காரியத்துல போற கூட ஹெல்பிங் from Allah only. Maybe in the form of our Rahman Bhai or XYZ. ஆனா இது அல்லாஹ்வுடைய ஹெல்ப் தான். அஸ்பாப் மூலமா வரும். ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா பணம் கொடுக்கவன் தான் ஹெல்ப் பண்ணான்னு நினைக்காதீங்க. பணம் கொடுத்து அன்னப்போ ஓர பார்க்கணும். அவங்க கிட்ட அந்த ஹிதாயத் கொடுத்தான், போய் கொடுறா. அதே மாதிரி ஒரு பகீருக்கு ஒரு பிகாரிக்கு நம்ம பைசா கொடுக்கணும்னா நான் கொடுக்கலடா பைத்துக்கார, அல்லாஹ் கொடுக்க சொன்னா நீ கொடுக்குற. அல்லாவோட இதான் அந்த டைரக்டா போடுது. அல்லாஹ் டைரக்டா ஆஸ்மானத்துல வானத்துல இருந்து போட மாட்டோம். அந்த ஷாஃபி, அந்த ஷாஃபி எந்த வியாதி வந்தாலும் ஷிபா கொடுக்கிறவரு அல்லாஹ் தவிர வேற யாருமே இல்லை. டாக்டர் இருக்கலாம், மருந்து இருக்கலாம், அதே டாக்டர் அந்த மருந்து கொடுக்குறோம் யூஸ்ல இல்லையா? எனக்கு யூஸ்ல, ஆனா அதர் பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அவன் நல்லா ஷிபா ஆயிடுறான். சேம் மெடிசன் இல்லையா? மெடிசன் இஸ் நாட் எ கியூர். மெடிசன் இல்ல ஷிபா இல்ல.
ஷிஃபா அல்லாவோட இதுலதான் இருக்கு. அது ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வாட்டி வயிற்று வலி இருந்துச்சு, பயங்கர வயிற்று வலி. எல்லாம் எனக்கு வயிற்று வலி இருந்துச்சு. நேரா அந்த மரத்துக்கிட்ட போ, அந்த செடி பின்னாடி ஒரு சின்ன செடி இருக்கும். இந்த செடியில இருந்து சில இலை 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 எடுத்துட்டு சாப்பிட்டுக்கோ, சரியாயிடும் சொன்னேன். ஓ அச்சா. ஒரு தேடி தேடி போனாரு. கரெக்டா அந்த பெரிய செடி கிட்ட ஒரு சின்ன செடி இருந்தது. அது சின்ன நல்லா ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில பீரியடுக்கு அப்புறம் திரும்பி போய்த்து இருந்துச்சு. இப்பதான் தெரிஞ்சு போச்சு எங்கேயா மரம் இருக்கே. நேரா போனாரு. நேரா ஸ்ட்ரிக்டா போயிட்டு அந்த செடிக்கிட்ட போயிட்டு கரெக்ட் எடுத்துட்டு வயிற்று வலி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதேதானே செடி, இந்த இலை தானே நான் சாப்பிட்டேன். லாஸ்ட் டைம் கியூர் ஆச்சு, இந்த வாட்டி நான் ஜாஸ்தி ஆச்சு எல்லாம் சொன்னாலா. வந்து யாரு கேட்டு வந்த? யாரு கேட்டப்பா வந்து? என்ன தானே கேட்டு வந்து? நான் தானே கொடுத்தேன். நீ சொன்னாக்கா சிவா கழிச்சு நான் பர்மிஷன் கொடுத்தது சிவா பண்ணுவோம். அல்லாவுடைய கட்டளை, அல்லாவுடைய ஹுக்கும் வந்தாதான் எந்த மருந்துலும் சரி, எந்த டாக்டரும் சரி, எந்த இதுல வந்து சரி ஷிஃபா கொடுக்கிறோம். ஷிஃபா not in the medicine, not in the doctor, not in the engineering, except in the hukum in that one. Similarly, சாப்பாடு சாப்பிடுறோம். எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டோம். ஒருத்தருக்கு வந்து பயங்கரமா ஆச்சு. என்னன்னா ஐயோ நான் அதுலாம் சாப்பிட்டு போட நான்லாம் ஒன்னும் எனக்கு ஆகலையே. கரெக்டா? சில பேருக்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த உணவு அவனுக்கு இல்ல, அந்த நசீப்ல இல்ல, அல்லா வெளியே கொண்டு விட்டான். So anything related to disease, shifa Allah. Next, Allah அந்தல் காஃபி. உன்னை தவிர எதுவும் தேவையில்லப்பா, நீ எங்கதான் போகுது சொல்லணும். அல்லா காஃபி பயப்படக்கூடாது. தெய்வம் பத்தி பயம், அவனை பத்தி பயம், பீமாரி பத்தி பயம், மவுத்து பத்தி பயம், பயத்துக்கு அல்லா அல்லா காஃபி. உங்களுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா அல்லா என் கூட இருக்கிறான். மகாக்கும் ஐநமா குஷ்டம் அல்லா சொல்ல குரான்ல, wherever you go I am with you. Allah says, நான் அக்ரபு மின் ஹப்லில் வரீத். நான் உங்களுக்கு இந்த ரத்து காவல் ஜோகுலர் வெயின் கிட்டே இருக்கிறேன், அதுக்கு முன்னாடியே இருக்கிறேன்னு சொல்றேன். அல்லாஹ் இங்கே இருக்கிற மாதிரி இல்லையா? கனெக்ஷன், ஜஸ்ட் கனெக்ஷன். ஓகே, இப்ப சிசிடிவி இருக்கீங்களா? சிசிடிவினா ஒருத்தர் வந்து கவனிச்சுட்டே இருக்காரு. யாராவது கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அவன் சொல்றான் எங்க வானத்துல மேல போயிருக்கான், இங்க ஆஸ்ட்ரோனாட் கீழே ஒருத்தர் சென்டர்ல இருக்கான். அவன் சொல்றான் எனக்கு பயமா இருக்கு. நான் கூட இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? இங்கே உட்காந்துட்டு அவனு சொல்றான் நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்டா, நீ உனக்கு என்ன ப்ராப்ளம்? அது சரி, அங்க போயிட்டு கொஞ்சம் வெளியில தொடுத்துட்டு பார்த்து பாரு, அது கொஞ்சம் ஸ்கூட்டர் போட்டு செய்யறாங்க. இவன் சொல்றான் இங்க இருந்து சொல்றான் லட்சக்கணக்கான மைல். இந்த சின்ன மூலையில இவ்வளவு இது பவர் அல்லாஹ்கிட்ட என்ன अल्लाह का पावर कैसा है? wherever you go I am with you. Allah says, wherever you go Allah. So Allah काफी है. ये पढ़ा ना अल्लाह कहता अंधेरा है, पता नहीं कस्ता सवाल कर रहा है और सिर्फ अल्लाह அதான் ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து என்னது என்ன அர்த்தம்? You are telling your heart not to be afraid. Everything is fine. Everything is fine. It's fine. It is nothing but Allah is with you. Allah is with you. Allah is. You should keep telling Allah is with you. Allah is with you. Allah is with you. So you're writing exam. You are afraid. No, Allah is with you. Allah is with you. Understand? Next, that is Allah Kafi. Allah was every nook and corner of the universe is His. Allah
Any place, any corner of the universe, it is under his eye, under his control. Expansive power. இப்போ இந்த மோடி தாடி வந்து இங்க உட்கார்ந்து இங்க பண்ணணும். தமிழ்நாடுக்கே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அல்லாவோட கட்டளை அப்படிங்கிறாங்க. யூனிவர்ஸ்ல எங்க இருந்தாலும், எந்த காரணம் இருந்தாலும், வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, தண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி, அவரசாருக்குள்ள இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அல்லாவோட பார்வையத்துல பார்த்துக்கலாம். So, उससे रखने वाला expansive powers of Allah. That's the அல்லாவுடைய எல்லா அட்ரிபியூட்ஸும் சிபாத்தும் அது உள்ள வர்ற மாதிரி நம்ம ஜிக்கர் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இதுல வந்து எங்களுக்கு நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க அந்த இப்போ நான் மீனிங் சொல்லிட்டேன்ல, நீங்க அந்த ஜிக்கர் பண்றப்ப அந்த மீனிங்க வச்சுட்டு, இந்த மீனிங் அந்த வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா ஷாப்பிங் பயப்படாது, உனக்கு வலி இருக்குது, முட்டு வலி இருக்குது, பயப்படாது, இதுல பயப்படாது, அல்லா பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம வந்து அல்லா கிட்ட we have to direct Allah. Next, அது ஈஸி, எல்லாம் தெரியும். அல்லா தவிர வேற யாரும் வழங்க இல்லை. இந்த மாபூத் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். So this is the kalima tayyibah which actually defines our iman. இது லா இலாஹா இல்லல்லாஹ்க்கே பெரிய ஒரு லெக்சர் இருக்கு, அது இப்ப பண்ண முடியல. So la ilaha illallah, big ocean. Keep on talking for hours. Sorry. Next என்ன? La ilaha illallah, la ilaha illallah. நாலு இது சொல்லணும். இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கல்மே தய்யிபா இல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட் இல்ல. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொன்னது नूर मोहम्मदी सल्लल्लाहु अलैहि वसल्लम. सबसे पहले दुनिया में यूनिवर्स கிரியேட் பண்ண முன்னாடியே அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்களோட நூர்ல இருந்து ஒரு நூறு கிரியேட் பண்ணான். அந்த நூறு பேர் தான் நூறு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூறுக்கு உருவம் கொடுத்தான், ஒரு ஷேப். That shape of நூறு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், which is exactly the same shape what he had on the earth. दुनिया में कैसा? The first time when he created, then that Nur Muhammad sallallahu alaihi wasallam declared La ilaha illallah. तो अल्लाह का बदी करता मोहम्मद रसूलुल्लाह. तो ला इलाहा इल्लल्लाह உடைய இது வந்து கல்மா சொன்னது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் லா இலாஹா மட்டும்தான் இருப்பேன் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. அவங்கெல்லாம் முஸ்லிம் போடுறது ஏன்? அந்த கல்மா சொன்னது முகமது. அவன் ஃபர்ஸ்ட் அங்க போடா, முகமது ரசூலுல்லாஹ் சொல்லு, அப்புறமா இங்க வா. முகமது ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ். என்னோட ப்ராஃபட், என்னோட நபி ரெகக்னைஸ் பண்ண, அப்போதான் அவர்கிட்ட தான் போ கல்மா கிடைக்கும். என்கிட்ட வராது, என்கிட்ட டைரக்டா. சில பேர் லா இலாஹா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ். அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, லா இலாஹா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்க்கு நடுவுல ஏதோ வைக்கல. யூசுவலி அரபில ஒரு சென்டென்ஸ் வந்தாவே கனெக்ட் பண்றது, அது வரமாட்டேன், வரல, போடல. ஏன்னா he doesn't want separation between Allah and Muhammad sallallahu. அல்லாஹ் பிடிக்காது. அல்லாஹ் முகமது தான். நீங்க அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல கூடாது, அல்லாஹ் முகமது தான். லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் வந்து 4 ஷிர்க், 2 குஃப்ர், 4 ஷிர்க்குக்கு
குஃப்ரு. சிரிக்கும் பண்றோம், குஃப்ரும் பண்றோம். அதே லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா அதை பண்ணிட்டு இப்படி போனீங்களா கிளீன் ஆயிடுவீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு முகமது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அது ஃபுல்லா அதெல்லாம் ஆயிடுச்சிடும். இப்ப அந்த 4 குஃப்ரு, 4 ஷிர்க், 2 குஃப்ரு இருக்குல்ல, நம்ம கொண்டு okay. So some other day I'll discuss. So La ilaha illallah Muhammad Rasulullah sallallahu. Okay. So La ilaha illa anta. La ilaha illallah. La maabuda illallah. La maabuda illallah. Allah tavara yara maabud illa vazhgadhukku yarum worship except Allah. Nobody or no entity is there to worship. Siva Allah. Next, La ilaha. La maqsuda. La maqsuda. My intention is Allah only. இன்னைக்கு என்ன வேணும்? அல்லா தான் வேணும். எனக்கு என்ன வேணும்? அல்லா தான் வேணும். சின்ன குழந்தை கேட்கும், அம்மா தான் வேணும் சொல்லுவோம். சின்ன குழந்தை கேட்டானா அம்மா தான் வேணும் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அல்லா தான் வேணும். நான் மக்சூதா இல்லைன்னா நமாஸ் படிக்கிறேன் அல்லாஹ்காக, ரோஜா வைக்கிறேன் அல்லாஹ்காக, கேராத் பண்றேன், ஜகாத் கொடுக்குறேன் அல்லாஹ்காக, ஹஜ் பண்றேன் அல்லாஹ்காக, நல்ல காரியம் பண்றேன் அல்லாஹ்காக தான். இன்டென்ஷன் இஸ் அல்லாஹ். மக்சூத் मेरा मकसद अल्लाह. Then லா மக்சூதா இல்லல்லாஹ். எங்கே பார்த்தாலும் அவர்தான் இருக்காரு. He is a witness. I mean, I am witnessing Allah through His creations. To each and every one, I am witnessing Allah's creations. Allah has given different face to him. Who is the maker? Allah only the maker. His shirt is made by not me. If I wear this jubba, he'll ask me who is the tailor, maker. So immediately he goes to the maker. So Abdullah is there, Rahman is there, Abdul is there, anybody is there here. Who is the maker? If I relates to the maker of this boy, this. Anything I see, immediately it relates to the உருவ கொடுத்தவன், கிரியேட் பண்ணவன் யாருன்னு சொன்னவன்னு அங்க ரிலேட் ஆகும் அல்லாஹ். So la mashhuda illallah. I not see Abdullah, I not see Rahman, I not see. I see only Allah's creation before me. Every creation in this world is Allah's creation. Through creations, I recognize Allah, and I don't see a creation is by its own. It has come into birth or into existence by Allah. Next, La mawjuda illallah. No, Allah தவிர வேறு யாருமே எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு செத்துருவோம். அப்போ என்ன எக்ஸிஸ்டன்ஸ்? crores of people இருந்தாங்க முன்னாடி, இருக்காங்களா? இருக்கிறவர் யாரு? அல்லாஹ் தவிர. So anything what you see in this world is not permanent. All temporarily existing. The permanent existence is what? Zat Rabbul Alameen. Next thing. La mawjuda illallah. ஒரு தவிர வேறு யாருமே இல்லை. அதே மாதிரி லா இலாஹ இல்லா அன்தா. இப்போ கல்வா சொல்லிட்டோம். இப்போ now we are relating to address Allah. அந்தா நீ. உன்னை தவிர வேற யாரு நான் வழங்குறது? உன்னை தவிர யாரு எனக்கு மக்சூத் இல்லை. உன்னை தவிர யாரு எனக்கு நான் பாக்குறது இல்லை. சேர் பாக்குறேன், அல்லா தான் பாக்குறேன். அப்துல் பாக்குறேன், அல்லா தான் பாக்குறேன். அது உன்னைதான் பாக்குறேன். அந்த மீன்ஸ் டு you. Then who? If I see him, ask somebody says Abdul is ringing
Abdul is giving to you. Abdul உருவாயினுக்கு முன்னாடி இல்ல. ஆனா I relate Abdul to he is creation of Allah. Somebody said Taj Mahal is there in Agra. Taj Mahal is in Agra. Created by Shah Jahan. The intention பண்ண வச்சது. So anything beyond personal appearance is related to God. To who? அதுதான். He. Allah. Okay. Then Muhammad Rasulullah உடைய நம்ம சொல்லிட்டோம். அது ஜாஸ்தியா சொல்லக்கூடாது. So Muhammad Rasulullah பத்தி நம்ம தாரீஃப் பண்ணோம். Now this is the more or less expansive, little expansive explanation for whatever zikr you have done. But this is very, very powerful zikr. இந்த zikr இருந்தாவே போதும். Our heart, our batin, our ruh, and the nafs get clean. So, இந்த zikr-னால என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ்வுடைய தஜல்லியாத் நம்ம மேல, blessings நம்ம மேல, அவுலியாமார்களோட blessings நம்ம மேல வருது. Because இந்த zikr நம்ம பண்ணல, பெரிய பெரிய வலிமார்கள்லாம் பண்ணது. இந்த zikr பண்றப்போ அவங்க எல்லாம் ஃபுல்லா வந்துருவாங்க. படிக்க தெரியாது. Will all be joined. Similarly, all angels will join us. There are so many angels around. There are some jinns also there. Jinn வந்துருவாங்க இந்த மேக்கிங். some Muslim jinns are there. They like அல்லாஹ்வுடைய ஜிக்ருக்கு வந்து மலாய்க்மார்கள் ரொம்ப பிடிக்கும். வந்து உட்கார்ந்துருவாங்க. வானத்தெல்லாம் அப்படி ஓபன் பண்ண வேண்டாம். சிமிலர்லி வானத்துல ஃபுல்லா ஓபன் பண்ணி அங்கேருந்து அல்லாஹ் சொல்லுவான், பாரு மக்கள் எப்படி எனக்காக எப்படி எங்க வீட்டுல விட்டுட்டு வந்து இங்க படுத்துட்டாங்க, அவங்க எல்லாம் வீடு இல்லையா, அவங்க பொண்டாட்டி புள்ள எல்லாம் இல்லையா, எல்லாம் விட்டுட்டு வந்து வீட்டை வந்து படுத்துட்டாங்க. எதுக்காக? எனக்காக. He'll be proud and telling his malaika. நீங்க என்ன சொன்னீங்க, கீழே ஒரு மேன்கட் அமிச்சார்னா, ஒரு ஆதம் அமிச்சார்னா அவன் போய் நிறைய கலாடா பண்ணுவான், உனக்கு வழங்க மாட்டான், உனக்கு ப்ரே பண்ண மாட்டான், எல்லாம் கலாடா பண்ண சொன்னீங்களா, பாருங்கடா பாருங்கடா நம்மள கை காட்டிட்டு சொல்லுவாங்க. So we are making Allah to be happy by doing this zikr. Allah is being proud because of our zikr. So do you think that he will just leave it as like that? Then he will declare before the group of malaika. He will say, look, you are the witness today. They are the people who are doing zikr on the earth. I am doing their zikr here in the arsh. People who are doing zikr on the earth, our zikr is done at the arsh. Allah will remember each one of us by name. And he will just tell all the angels and tell, look, எனக்கு விட்னஸ் ஆயிடுங்க, உங்க முன்னாடி நான் சொல்றேன், இவங்கள என்னன்னா மாஃப் பண்ணு. அல்லாஹ் டிக்ளேர் கர் ஷஹாதத் தே, be witness to this event. I will make them maghfirah on the day of judgment. I will make them enter into the paradise, inshallah. So we are very lucky, alhamdulillah. And Allah blessed us to stay here to zikr. Because there are people who are running around the world, busy in their own life. All are not being called here. Only selected people have been called. Allah likes those who will come here. Allah only will decide. Allah doesn't decide for it. Someone decide for it. We should be blessed and we should be thankful to Allah. Alhamdulillah. Allah तेरा शुक्र एहसान है, हमको बुलाया तेरे घर में बैठ के जिक्र करने की तौफीक दी, हिदायत दी, आखिरत दी, हयात दी, जबान दी, बात करने की परवरदिगार जो हमको सुनाएगा इसको रब्बी को माफ फरमा। अल्लाह इसकी बरकतों से अल्लाह इनके दिलों को, मेरे दिल को भी अल्लाह रोशन कर दे और ईमान की दौलत से माला माल फरमा दे और दिलों की गंदगी को दूर फरमा कर दिलों को पाक फरमा दे, बातिन को पाक फरमा दे, नफूस को पाक फरमा कर अल्लाह रूहानी तरक्की अता फरमा। यार नबी के सदक़े मुबारक से अल्लाह हुजूर की मोहब्बत अज़ीम हमें अता फरमा, तेरे हबीब की मोहब्बत हमारे दिलों में जागृति फरमा कर या अल्लाह को या अल्लाह क़यामत की रुसवाई से बचा ले अल्लाह।
क़यामत के दिन हमारे गुनाहों की तरफ नजर मत फरमा अल्लाह। बस इस छोटी मोटी महफिल की बरकत से अल्लाह को माफ कर दे, रहमत फरमा दे। यार नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास से या अल्लाह इस फकीर की, इस गुनहगार बंदे की दुआओं को कबूल फरमा। रब्बना तक़ब्बल मिन्ना इन्नका अंतस समीउल अलीम व तुब अलैना इन्नका अंतत तव्वाबुर रहीम। सल्लल्लाहु अलैहि वसल्लम अला खैरि खल्क़ि सय्यिदिना मुहम्मद व अला आलिहि व सहाबिहि अजमईन। आमीन आमीन बिजाहि सय्यिदिल मुरसलीन। سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.